வியாகிரபாதர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். அவருக்கு வந்து பாதம் வந்து அவர் பகவான்கிட்ட வந்து அப்படியே அவர் வந்து வரத்தை கேட்கிறாராம். இந்த இருட்டுல எல்லாம் மரத்துல பூ பறிக்கிறதுக்கு, அதே மாதிரி அந்த மரம் ஏறி பறிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கிறதுக்கு வேண்டி பகவான்கிட்ட அப்படியே கேட்கிறார் வரம். என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி கால் வேணும், அந்த புலிக்கால வரம் கேட்டுட்டு அவர் வாங்கிக்கிறார். அதே மாதிரி அதனாலதான் அவருக்கு வியாகிரபாதர் அப்படின்னு ஒரு பேரும் வந்திருக்கு. அந்த வனத்திலே அவர் வந்து சிவனை ரொம்ப தான் பூஜை பண்ணிட்டு இருக்கார், மிகப்பெரிய பக்தர். இதே மாதிரி அந்த இடத்துல இன்னொருத்தரும் இருக்கார், அவர் தான் பதஞ்சலி ரிஷி. அந்த பதஞ்சலி ரிஷி வந்து உடல் வந்து அப்படியே இடுப்பு வரை பாம்பு, இடுப்புக்கு கீழே பாம்பு, மேல அப்படியே மனிதன். அப்படியே அவர் வந்து பதஞ்சலி ரிஷி. அவர் இப்படி அந்த இடத்துல 2 பேருமா பூஜை பண்ணிட்டு இருக்கா. இவன் 2 பேரும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறத இடையில ஒரு நாளைக்கு சந்திக்கிறான். ஏந்திருந்து அப்படியே சந்திந்து இவ பேசிக்கிறா. என்னன்னா, பகவான் நமக்கு இந்த இடத்துல இப்படியே காட்சி கொடுத்து இங்க ஆனந்த நடனம் ஆடினா எவ்வளோ அழகா இருக்கும், நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். உடனே அவர் நினைக்கும் போது இவ 2 பேரும் பேசிக்கிறாளே, சரி நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே கைலாசத்துக்கு போய் அப்படியே கேட்கறா. அப்படியே கைலாசத்துக்கு நடந்து போய் அங்க அம்பாளும் சிவனுமா அங்க பிரத்யட்சமா இருக்கா. அவளை பார்த்த உடனே இவ கேட்கறா, என்னன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் கீழே அந்த பூலோகத்துக்கு வந்து ஆனந்த நடனம் ஆடி காட்சி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கு ரொம்ப ஆசை அது பார்க்கறதுக்கு அப்படின்னு உடனே கேட்கறா. கேட்ட உடனே மகாவிஷ்ணுவும் அங்க வரா. மகாவிஷ்ணு வந்து உடனே சொல்றா பகவான்கிட்ட, ஆமாம், எனக்கும் உங்களோட நாட்டியத்தையும் நடனத்தையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நானும் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்றா. உடனே பகவான் அங்க சிவன் சொல்ற, சரி நான் உங்களோட ஆகிரகத்தை எல்லாம் நிறைவேற்றுறேன், சரி அப்படின்ட்டு எல்லாருமா பூலோகத்துக்கு போறா. அந்த தில்லை வனத்துல பூலோகத்துக்கு போய் அங்க வந்து நாட்டியம் ஆடுறதுக்கு வேண்டி பகவான் அப்படியே நடராஜ ஸ்வரூபமா நாட்டியம் ஆடின்னு இருக்கா.